அதாவது புண்ணிய பூமி இது. இந்த இடத்துல காலடி வைக்கணும் அப்படின்னா ஐயாவோட பார்வை நம்ம மேல இருந்தா மட்டும்தான் இங்க வர முடியும். இந்த பிரம்ம தீர்த்தம் குடிக்கிறது, இந்த கல்லில் படுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே முதுகெல்லாம் வலிக்கும். கொஞ்ச நேரம் குனிஞ்சு நிமிர முடியாது. மரத்தை நல்லா சுற்றி வந்துட்டு அது மாதிரி படுத்தேன். படுத்திருக்கும் போதே ஒரு சில மாற்றங்கள், கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா கொடுத்தது. அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பௌர்ணமிக்கு சந்தனம் வச்சு கொடுப்பாங்க. அந்த சந்தனமும் சரி, உடம்புல ஏதாவது தொந்தரவு வேற ஏதாவது நடக்கிற ரொம்ப ஃப்ரீயாக நடக்கிற அளவுக்கு கிளியர் ஆகிட்டேன். அப்போ அந்த மூட்டு வலினால அந்த முது வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்தது. அதெல்லாம் ஐயா இந்த இடத்துல உயிருள்ள மனிதராக இன்ன வரைக்கும் நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால அந்த தீர்த்தம் ரொம்ப புனிதமாக இருக்கு. அதை ஐயா கண் பார்வை அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மேலே படும். அவங்களுக்கு உடம்புல எந்த தொந்தரவு என்ன எது இருந்தாலும் ஐயா விரைவில் குணமடைஞ்சு இங்கே ஆலயத்துக்கு வர வச்சிருவாங்க. ஒரு வாரத்திலேயே அவங்க கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்து இங்கே ஐயா காலடியில் பூஜை பண்ணிட்டு அரிசி வரிச்சு இப்போ வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம சாம்பிராணி எடுத்து சுற்றி வரும்போது, நம்ம போகும்போது நம்ம கூட வர்ற அந்த ஒரு சில அனுபவங்கள் நல்லா இருக்கும். நம்ம ஒரு வெளிச்சம் மாதிரி வித்தியாசமா தெரியும். அங்க நேரத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த பட்டாம்பூச்சி சுற்றி சுற்றி வரும். ஐயா வெட்டிக்கிளி மாதிரி நிறைய நேரம் தோல்லையே உட்காந்துக்குவாங்க. அவர் எப்போ உட்காந்துருக்காரு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவருடைய வார்த்தை தான் ஏன் மூலியமா பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த இதில் அப்பதான் உணர்ந்துக்கிட்டு மனசார என்னைக்கு கையெடுத்து கும்புறீங்களோ அந்த செகண்டே அடுத்த நிமிஷம் ஐயாவோட பார்வை உங்க மேல. அந்த நம்மளோட பாவத்தை தான் அவர் சாதாரண ஒரு மனுஷனா இருந்து நம்ம பாவத்தை நம்ம ஏத்துக்கிட்டாங்க. அப்ப யதார்த்தமா திரும்பி பார்க்கும்போது அவர் வேஷ்டி கட்டிட்டு அவர் உட்காந்துருந்த அந்த ஒரு காலோட அந்த ஒரு உருவத்தை மட்டும் கண்குளிர நம்ம கண்ணை முன்னோன்னா அவரோட முகம், அவர் திரும்பி நிற்கிறது, நடக்கிறது, இல்லை ஏதாவது கையாட்டி நம்மள்ட்ட பேசுறது, டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு பாம்பே வருதுனால ஐயோ ஓடுறா அப்படின்னா நல்லா எந்திரிச்சு வர முடியாது. கடிச்சா பரவாயில்ல, ஒரு கடி கடிச்சிட்டு போகுது. சத்குருவே சரணம். சத்குரு ஆலயத்துக்கு முதலா வந்தப்போ நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அதாவது நண்பர் ஒருத்தர் சொல்லி தான் கேள்விப்பட்டு வந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது. சொல்லி வந்தப்போ நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள்லாம் நிறையா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கல்லை சுற்றுங்க, அதில் போய் படுத்துருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நல்ல ஆழ்ந்து ஐயாவை தியானிச்சுட்டு மரத்தை நல்லா சுற்றி அது மாதிரி படுத்தேன். படுத்திருக்கும் போதே ஒரு சில மாற்றங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா கொடுத்தது. அது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன். கல்ல படுத்திருக்கீங்களா? படுத்திருக்கேன். எந்த மாதிரி உணர்ந்தீங்க? அப்போ அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு இனம் புரியாத சந்தோஷம்னு கூட சொல்லலாம். நம்மள்ட்ட இருக்கிறதே எல்லாத்தோட முடிஞ்சு போச்சுரா, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா தெளிவாக இருக்கோம், இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் நல்ல ஆறுதலும் இருந்தது. பிரம்ம தீர்த்தத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கிட்டது என்ன? பிரம்ம தீர்த்தத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது நான் பயன்படுத்தலை, அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம். குடலில் கட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அது டாக்டரே சிசேரியன் ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் எல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நீங்கள் ஐயா உணர்றது இப்போ மக்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறதா எப்படி சொல்லி வரவே சொல்லுவீங்க? அதாவது புண்ணிய பூமி இது. இந்த இடத்துல காலடி வைக்கணும் அப்படின்னா ஐயாவோட பார்வை நம்ம மேலே இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இது சாதிக்கணும், எதுனாலும் நம்மளால சாதிக்க முடியும், எதுனாலும் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசு இருந்ததுன்னா இங்கே வந்தோம்னா உடனே எதுனாலும் சீக்கிரமாக வெற்றிகரமாயிரும்.
முதல்ல நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நண்பர் ஒருத்தர் மூலியமா சொன்னாங்க. யதார்த்தமா பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படியே வந்து பார்த்தேன். அப்போ வந்தப்ப கூட்டம் நிறையா இருந்தனால ஒன்றும் ஃப்ரீயாக எதுவும் பண்ண முடியல. அப்புறம் இடையில ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாம் பார்த்து ஐயாவை தரிசிச்சுட்டு அப்புறம் போனோம். கணக்கம்பட்டி ஐயாவோட அருளை பத்தி, அற்புதத்தை பத்தி நீங்க என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறையா மக்கள் சொல்கிறது எல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உடம்புல இருந்த ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் பொருளாதார சிக்கல்னால சரியாக ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாமல் இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெளிவாயிருச்சு. இந்த பிரம்ம தீர்த்தம் குடிக்கிறது, இந்த கல்லில் படுத்துக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே முதுகெல்லாம் வலிக்கும், கொஞ்ச நேரம் குனிஞ்சு நிமிர முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய தொந்தரவு இருந்தது. இப்போ அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் வந்தது. ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு சொன்னார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்ல, என்ன எதுவும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தர் சொல்ல சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான். பூஜை முறைகள்லாம் எப்படி நடக்குது? பூஜை முறைகள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஒரு பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை, சாயங்காலம் 6 மணிக்கு பூஜை, 3 நேரம் முக்கால பூஜை நடக்கும். எப்போ எந்த பூஜை வந்து சிறப்பாக இருக்கும், மக்கள் அதிகமாக வரக்கூடியது எந்த நேரங்களில் வரும்? அமாவாசை, பௌர்ணமி 2 நாளில் வருவாங்க. அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பௌர்ணமிக்கு சந்தனம் வச்சு கொடுப்பாங்க. அந்த சந்தனமும் சரி, உடம்புல ஏதாவது தொந்தரவு, வேறு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் அந்த தீர்த்தத்தோட இந்த சந்தனத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவங்க உடம்புல இருக்க எந்த நோய் எது இருந்தாலும் சீக்கிரம் குணமடைஞ்சிருது. அதே மாதிரி தான் துண்ணூறும் பயன்படுத்துகிறாங்க. கை கால் பிரச்சனைகள், வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி முடியாமல் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து பயன்படுத்தி அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த உடல் தொந்தரவு இந்த மாதிரி ஒரு சில விஷயம் அப்படி இருக்கும்போதுமே வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு காலெலாம் வந்து நார்மலாக நடக்க முடியாது, கால் வீக்கமாகவே இருக்கும், கொஞ்சம் இழுத்து தான் நடப்பேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் நாட்டு மருந்தெல்லாம் போய் பார்த்து எதுக்குமே வந்து ஒத்து வராது. இங்கே இந்த கல்லில் படுத்துருந்து 2 நாள் தான், ரொம்பலாம் இல்லை, வெறும் 2 நாள் தான். இந்த வீக்கம் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. நடக்கிற ரொம்ப ஃப்ரீயாக நடக்கிற அளவுக்கு கிளியர் ஆகிட்டேன். அப்போ அந்த மூட்டு வலினால அந்த முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு நாள் அது சரியாயிருச்சு. கால் வந்து ஒரு 2 நாள் அது சரியாகிறதுக்கு. கிணறு வந்து ஐயா வெட்டின கிணறு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சு தனியாக டேங்க்கில் வச்சு எல்லாம் எடுக்கிறாங்க. அது மாதிரி பிரம்ம தீர்த்தம் அந்த கிணறு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா வந்து வெட்டினனால ஐயா வந்து அங்கே நடமாட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. காலையில் ஒரு 6:30 இருக்கும். சரிண்ணா ஐயாவை தியானிச்சுட்டு காலையில் பூசையை முடிச்சுட்டு கிணற சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதாவது ஒரு ஆள் கிணத்துக்குள்ளே விழுந்தா என்ன ஒரு சவுண்டு, அந்த ஒரு இது இருக்குமோ முதல்ல அதான் காதில் விழுந்துச்சு. ஐயோ யாரோ விழுந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆள் யாரும் இல்லை. அந்த சவுண்டு, நல்ல குதிச்ச சவுண்டு, அந்த நீச்சல் அடிக்கிற சவுண்டு, இதெல்லாம் வந்து நல்லா உணர்ந்தேன். அப்போ தான் வந்து சரி மக்கள் சொன்னது உண்மைதான், ஐயா வந்து இந்த இடத்துல வந்து உயிருள்ள மனிதராக இன்ன வரைக்கும் வந்து நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு. அதனால் அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப புனிதமாக இருக்குது. அதை பயன்படுத்தி நல்லா தான் இருக்குது. எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சீக்கிரம் குணமடைஞ்சிருது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா புற்றுநோயில் இருந்த ஒருத்தர் ரொம்ப கடினமான சூழ்நிலையிலிருந்து வந்திருந்து இந்த பிரம்ம தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் வாங்கி சாப்பிட்டு அடுத்த ஒரு நாள் தான் கேட்போம். மறாத நாள் அவங்க கூட இருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து அவங்களுக்குலாம் சொல்லி இங்கே வந்து அழைச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. அது மாதிரி புற்றுநோயிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அது உடனே வந்து அதான் 2 நாள் தான் கேப்பு. அப்புறம் அவங்க கூட சேர்ந்து அந்த சிகிச்சைக்கு வந்தவங்க எல்லாத்தையும் இங்கே வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அது ஒன்றும் அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தம்பதி வந்தாங்க. 3 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஐயா காலடியில் எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்து கொடுத்து அதே மாதிரி பிரம்ம தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் வச்சு எடுத்து கொடுத்து அவங்க அடுத்த ஒரு வாரத்திலே வந்து ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க, இவ்வளோ தொலைவிலேருந்து வரனால எங்களால் வர முடியல, இந்த மாதிரி நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க, வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, கேன்சரு, சுகரில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து ஐயாவை வழிபட்டுட்டு இந்த மூலிகை தீர்த்தத்தை வந்து ரொம்ப மூலிகையாகவும் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால வந்து எல்லாம் குணமடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த ஐயாவோட ஆலயத்திற்கு வர முடியாத நபர்களுக்கு எந்த மாதிரியான பிரசாதத்தை அனுப்புறீங்களா, அனுப்பலாமா, அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க வந்து வேண்டி விரும்புறதை எப்படி பண்ண முடியும்? அதாவது அவங்க தொலைவில் இருக்காங்க, ஒருவேளை ரொம்ப வயது முதிர்ந்துருச்சு, அவங்களால வர முடியல அப்படின்னாலும் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஐயாவை நினச்சி எங்கேருந்து மனசார வந்து ஐயாவை கையெடுத்து கும்பிட்டாலும் ஐயா வந்து கண் பார்வை அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மேலே படும். அவங்களுக்கு உடம்புல எந்த தொந்தரவு என்ன எது இருந்தாலும் ஐயா விரைவில் குணமடைஞ்சு இங்கே ஆலயத்துக்கு வர வச்சிருவாங்க.
இப்போ அது மாதிரி முடியலன்னு சொல்லி இப்போ இடையில ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வந்து வந்திருந்தாங்க. அவங்க மனைவி வந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து துபாயில் இருக்காரு. உடம்பு சரியில்லை, சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து பிரம்ம தீர்த்தத்தையும் இங்கே இருக்க சந்தனத்தையும் ஐயா காலடியில் வச்சுருந்த கனியையும் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லியிருந்தோம். குணமடைஞ்சோன்னா தகவல் சொல்லுங்கன்னு அதே மாதிரி அவங்க பார்சலில் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி வந்து அனுப்பிச்சி விட்டது. இப்போ ஒரு வாரம் 2-3 நாள் இருக்கும். அப்போ வந்து ஃபோனில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கொடுத்தோம், சுகர் வந்து இப்போ நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடையில வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சிறு வயசு தான் இருக்கும், 22-23 வயசு தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள், பொருளாதார சிக்கல் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சேர்ந்து வாழணும், ஆனால் வாழ விடாமல் எல்லாம் பெரிய பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ வந்து இது மாதிரி பிரம்ம தீர்த்தத்தை கொடுத்து கனி எடுத்து கொடுத்து இந்த மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு அதாவது இந்த டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்கள் அடுத்த முறை வரும்போது சேர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை நல்லா டெய்லியும் வந்து மனசார நினச்சிக்கிட்டு காலையிலையும் சாயங்காலையும் பூஜை பண்ணி இந்த தீர்த்தத்தையும் குடிங்க, சரியாயிடும், அவங்களே வந்து மனம் இறங்கி தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே வந்து அவங்க கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து வந்து இங்கே ஐயா காலடியில் பூஜை பண்ணிவிட்டு அரிசி வரிச்சு இப்போ வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி இடையில வயிற்றில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு அம்மா. அவங்களும் அதே மாதிரி தான், அவங்க 3 நாள்லேயே வந்து நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒசூருன்னு நினைக்கிறேன், அவங்க அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ட்ராவல்ஸில் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களும் அதே மாதிரி தான் ஃபோனில் சொன்னாங்க. 3 நாள் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை இல்லைன்னு தான் 3 பேர் வந்து 3 பேருமே வந்து 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்தோம். பிரம்ம தீர்த்தம் எடுத்து கொடுத்து சந்தனம் எடுத்து கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 3 பேருமே வந்து கரெக்டாக சொன்ன தேதிக்கு 15 நாளில் வந்து 2 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா முதல்ல தண்ணீர் ஊற்றி எல்லாம் வந்து சிலையை வந்து கழுவுவோம். காலையில் நான் இங்கேருந்து போய் லைட்டை போட்டுட்டு முன்னாடி நாள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது அவரோட முகம் இருக்கிற ஒரு மாறுதல் தெரியும். பன்னீர் ஊற்றி இது பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் அவரோட முகம் மாறுதல் தெரியும். முதல் பூச்சல் போடும்போது அந்த முகத்தோட அந்த பொலிவு, ஒரு சிரிப்பு தன்மை, அந்த ஒரு இது தெரியும். நம்ம சாம்பிராணி எடுத்து சுற்றி வரும்போது நம்ம போகும்போது நம்ம கூட வர்ற அந்த ஒரு சில அனுபவங்கள் நல்லா இருக்கும். நம்மள அறியாமையே ஒரு சில நேரத்தில் உடம்பெல்லாம் கூட ஆட்டிருக்கு, அந்த மாதிரி கூட வருவார். அது மாதிரி மத்தியான பூஜையிலையும் அதே மாதிரி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஏதோ தொந்தரவு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வர்றாங்க அப்படின்னா அவங்க வரும்போதே நம்மளுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஆராதனை காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது, தீப ஆராதனை காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மனசுலேயே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. கூப்பிட்டே வந்து ஒரு நாள் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, பேங்க்கில் வந்து பணம் வந்து கலெக்ட் பண்ணுறதுல இருந்தவர், மாதம் வந்து 5 லட்ச ரூபா வந்து அவர் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசி போன மாதத்தில் வந்து 30,000 ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருந்தோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, வேலையை விட்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி வந்தாங்க. இது அவர் அந்த பிரச்சனையில் வந்திருந்தது வந்து நம்ம கரெக்டாக மத்தியானம் பூஜை நேரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி மனசுக்கு ஐயா வந்து தெரியப்படுத்தவும் அப்புறம் கூப்பிட்டே கேட்டேன், இந்த மாதிரி பண பிரச்சனையிலேருந்து வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, 30,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே ஆகலை அப்படின்னா நீ வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அப்போயே தான் கனி எடுத்து ஐயாவோட திண்ணூறு எடுத்து கொடுத்து ஐயாவை நல்லா மனசார வேண்டிட்டு சாப்பிடுங்க, நைட்டு தூங்கும்போது கனியை வந்து எலுமிச்சம்பழம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இது பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த டார்கெட்டை அடுத்த ஒரு 4 நாள்லேயே அச்சீவ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு சிப்பம் அரிசி எடுத்து வச்சு பழங்களும்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நம்ம பிரம்ம தீர்த்த கிணறு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து அதை வந்து ஒரு 9 முறை சுற்றி வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கி சந்தனம்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருவு தெரிச்சு சரியாயிருது. அதே மாதிரி வந்து பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி நெருக்கடியில் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து 11 சுற்றி வந்தாங்கன்னா சரியாயிருது. கல்யாணம் ஆகலை அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிரம்ம தீர்த்த கிணறு வந்து 16 சுற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் வந்து வெகு விரைவில் கூடி வருது. இங்கே நிறையா பேர் அதே மாதிரி தான் சுற்றி கொண்டு வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ அப்புறம் ஜாதகம் இதெல்லாம் வந்து ஐயா கிட்ட வச்சு ஐயா காலையில் வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து 2 பேர் வந்து பத்திரிக்கை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து நிச்சயதார்த்தமே இங்கே தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருந்து ஐயா கிட்ட வந்து அது நடக்கவும் ஐயா காலையில் தான் நிச்சயதார்த்தமே பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி வந்து
இன்னும் நிறையா சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அவர் செய்த புதுமைகள் அதிகமாக இருக்குது. நம்ம மனசார அவரை எங்கே இருந்து நினச்சி அவரை கூப்பிட்டு நம்ம அழைச்சி கேட்குறோமோ, நம்ம குறைய உடனே கேட்குற ஒருத்தர் ஐயா மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சிறு வயதிலேயே தகப்பனை இழந்தவங்களா இருப்பாங்க. இல்லை வேற ஏதோ ஒரு சூழ்நிலைனால குடும்பத்தை விட்டோ வேற இது வெளியில இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே அவரை பார்க்கும்போது தகப்பனாக தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி யார் அப்பா தகப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ, அவங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஐயா எல்லாத்தையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் தாத்தா தாத்தான்னு நல்ல ஆசையாக கூப்பிடுவாங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா, நமக்கு அப்பாவோட அப்பா அப்படின்ற ஒரு உரிமை தான் அவங்களுக்கு. வர்ற சின்ன குழந்தைகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தாத்தா கோயிலுக்கு வந்திருக்கேன், தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குழந்தைகள்லாம் வர்றாங்க. அவங்க பெற்றோர்கள் எப்படி தன்னை இவர் அப்பான்னு ஏற்றுக்கிறாங்களோ, அந்த வழிமுறையிலேயே தன் பிள்ளைகளையும் ஐயாவை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில குருமார்கள்லாம் வருவாங்க. சிவனடியார்கள், முருகனடியார்கள், இல்லை வேற கோயிலிருந்து வர்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சில அவங்க குரு கற்றுக் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் ஐயாவை குருவாகவும் வழங்குறாங்க. அந்த அந்த அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி குரு இவர் தான், நம்மளுக்கு முதல் குரு இவர் தான், குருவோட வழியாக நம்ம போனால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அவருடைய பாதைகளில் நம்ம போகும்போது ஐயா எப்படி இருக்கும்போது வாழ்ந்த காலத்தில் என்னென்ன மக்களுக்கு செஞ்சு அற்புதங்கள்லாம் செஞ்சு நிகழ்த்தினாரோ, அவர் வழியில் போகும்போது நம்மளும் அதே செய்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் அவரை குருவாகவும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஒவ்வொரு உருவத்திலே, அதாவது பட்டாம்பூச்சி, வெட்டிக்கிளி, இந்த மாதிரி ஒவ்வொரு சில உருவத்தில் வராருங்கிறாங்க. ஆனால் அது மறுக்க முடியாத உண்மை அதுதான். ஏன்னா இப்போ நான் பூஜை நேரங்கள்லேயே ஒரு சில நேரம் சாயங்கால பூஜையில் நல்லா அனுபவிச்சிருக்கேன். கற்பூரத்தை சாம்பிராணி எடுத்து நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு ஒரு வெளிச்சம் மாதிரி வித்தியாசமாக தெரியும். அங்கே நேரத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பட்டாம்பூச்சி சுற்றி சுற்றி வரும். அந்த ஒரு வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு பட்டாம்பூச்சி சுற்றி சுற்றி வர்றது, நம்மளை அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு சில சந்தோஷங்கள். நம்ம தான் இதை சுற்றி சாம்பிராணி காமிச்சோமா, நம்ம தான் அடுத்தடுத்து தீபாராதனை காமிக்கிறோமா அப்படின்னு நம்மளோட செயலே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐயா வெட்டிக்கிளி மாதிரி நிறையா நேரம் தோல்லையே உட்காந்துக்குவாங்க. அவர் எப்போ உட்காந்துருக்காரு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம யார்ட்டையும் பேசுகிறோன்னு நம்ம தான் பேசினோமா, இப்போ இடையில குழந்தை இல்லைன்னு வர்றவங்க, வேறு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றவங்க, இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஐயா சொல்லவும் இருந்துச்சு, வெட்டிக்கிளி இருந்தது. ஆனால் அவங்களுக்கு அவங்க அடுத்த வாட்டி நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றத அது என்னாலே நம்ப முடியல. ஏன்னா ஐயா நம்ம கூட இருந்ததுனால அவருடைய வார்த்தை தான் ஏன் மூலியமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த இதில் அப்போ தான் உணர்ந்துக்கிட்டேன். ஐயா இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு உருவத்துலேயும் நேரடியாக அவர் வர முடியாமல் ஒவ்வொரு உருவத்துலேயும் மக்களுக்கு இன்ன வரைக்கும் எல்லா உதவியும் கூட இருக்கிற ஆட்கள் மூலயமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சேவை செய்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மாதிரி அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாளைக்குமே பார்த்தீங்கன்னா சந்தனாபிஷேகம், பால் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், மல்லிகைப்பூ அபிஷேகம், இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாமிர்த அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். இதுக்கு அமாவாசைக்கு விபூதி வச்சு காப்பு கட்டி பண்ணுவோம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு சந்தன காப்பு வச்சு பண்ணுவோம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதுக்கு 10 மணிலேருந்து ஆரம்பிப்போம். பால் அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்காரம், ராஜ அலங்காரம் கொடுப்போம். ராஜ அலங்காரம் கொடுத்துட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை காமிச்சு எல்லாம் வழிபாடு செய்வோம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த 12 மணி உச்சகட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மனசார என்ன வேண்டி ஐயா கிட்ட, ஐயா எனக்கு இது தேவை அப்படின்னு நம்ம வாய் விட்டு கேட்காட்டி நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை ஐயா தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன தொந்தரவு எதுனாலும் உங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து முதல்ல இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது ஐயா ஒருத்தர் தான். நீங்கள் வரும்போது உங்கள் மனசில் என்ன பாரம் இருக்குது, என்ன குறை இருக்குது, என்ன கவலை இருக்குது, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, வெளியில் எதுவும் பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல எதுவும் பிரச்சனையா, இல்லை உடம்புல எதுவும் தொந்தரவு இருக்கா, இந்த மாதிரிலாம் நேரத்தில் நீங்கள் கும்பலில் ஐயாவை பார்க்க முடியலைனாலும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் தொந்தரவு இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு மனசார என்னைக்கு கையெடுத்து கும்புறீங்களோ அந்த செகண்டே அடுத்த நிமிஷம் ஐயாவோட பார்வை உங்கள் மேலே கண்டிப்பாக படும். நீங்கள் இதை பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே அதை அனுபவிச்சு பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே 1000 மடங்கு 1,00,000 மடங்கு எது வேணும்னாலும் இங்கே கிடைக்கும். அதனால இந்த ஃபோன் பேசுகிறது இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீங்கள் இங்கே ஐயா கிட்ட எது வேணுமோ உங்களுக்கு
என்ன வேணுமோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தொந்தரவாக இருந்தாலும், எது வேணும் நீங்கள் ஐயாட்ட வந்து முறையிடுறீங்களோ அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் வந்து முழுமையாக பொறுப்பேற்றுக்கிறேன். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தோளில் வந்து மூட்டை வந்து வச்சுருப்பாங்க. எல்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் அதை வந்து எல்லாம் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இடையில நீங்களே கூட வந்து வீடியோலலாம் ஒரு சில வீடியோவில் பார்த்துருக்கலாம். அந்த மூட்டையை எடுத்து கீழே போட்டுட்டு அவர் சாதாரணமாக எடுப்பார். மித்த மக்களை வந்து எடுக்க சொல்லும்போது எடுக்க முடியாதது கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, இப்போ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பண்ண பாவங்கள், கஷ்டங்கள் என்னென்ன நம்ம கேடு ஒருத்தருக்கு பண்ணமோ அந்த நம்மளோட பாவத்தை தான் வந்து அவர் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து நம்ம பாவத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்க, உடம்பு சரியில்லை, உன் கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நம்ம ஒருத்தர் யாரும் ஒருத்தருக்கு வந்து வாங்கிக்க மாட்டோம். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் வச்சாலும் அந்த இதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம சொந்த உறவுக்கே ஏற்றுக்க மாட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஐயா வந்து பொது மக்கள் எல்லாத்தோட பாவத்தையும் எல்லாத்தோடைய கஷ்டத்தையும் அவரோட தோளில் வந்து சுமந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ பீடத்துக்கு கீழே வந்து அவர் சுமந்த எல்லா மூட்டைகளையும் கீழேயே வந்து மக்களோட பார்வைக்கு வச்சுருப்போம். அதை பார்த்ததுக்கு அப்புறம்னாலும் நம்ம வந்து பாவத்திலிருந்து வரணும், மீண்டு வரணும், எந்த பாவமும் செய்யக்கூடாது. அதாவது ஞானியாக வாழ முடியாட்டியும் எந்த பாவமும் செய்யாத மனுஷனாக வாழ்ந்தாலே ரொம்ப சிறப்பாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைகள், நம்ம குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் வந்து ஐயாவோட பீடத்திலே தான் வந்து இங்கே இருக்க ஒரு அறையில் தங்கியிருக்கேன். ஒரு நாள் வந்து இடையில வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இடையில பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கதவை திறந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக திரும்பி பார்த்தேன். நம்ம சுற்றி வர்ற அந்த கல் இருக்கும், அந்த கல்லுக்கு பக்கத்துலேயே வந்து ஐயா உட்காந்து போதனை பண்ண இடம். அப்போ யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது அவர் வேஷ்டி கட்டிட்டு அவர் உட்காந்துருந்த அந்த ஒரு காலோட அந்த ஒரு உருவத்தை மட்டும் கண்குளிராக பார்த்தேன். அதாவது ஐயா இன்னமும் வந்து நடமாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறாவது நாளும் அதே மாதிரி வெளியில் இடையில வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிணறுக்கு போகும், அதாவது நம்ம கோயிலேருந்து கிணறுக்கு போவோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்துக்கிட்ட அந்த சைடு நின்று தலப்பா கட்டிகிட்டு இருந்தது. அதையும் வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்கூடாக வந்து நான் பார்த்த இந்த 2 சம்பவம். ஐயா இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, இங்கே தான் நம்மளுக்கூடயே இருக்காரு. மக்கள் இங்கே வர்றவங்க எல்லாம் அவங்களோட குறைய வந்து நேரடியாக ஐயா கிட்ட சொல்லி என் கண்ணுக்கு மட்டும் இல்லை, வர்ற எல்லாத்துக்கும் அவர் காட்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதுக்கு நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டு சரியான முறையில் இங்கே வந்து ஐயாவை வழிபட்டா எனக்கு எப்படி என் கண்ணில் வந்து ஐயா காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி மக்கள் யாரும் பாவத்தை நோக்கி போகாமல் பாவத்தை விட்டு விலகி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமாவும் இருக்கும். நம்மளும் ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருப்போம். இங்கே வாங்க, ஐயா ஆலயத்துக்கு வாங்க, வந்து நான் சொல்கிற மாதிரியே வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். கிணறை சுற்றி வாங்க, கல்லை சுற்றி வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஐயாவை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்து கல்லில் கொடுக்குறீங்களோ, நீங்கள் இருக்கிற உங்களோட மன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஐயா நிற்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, இல்லை நின்றுட்டு ஏதோ சொல்கிற மாதிரி, பின்னாடி கை கட்டிட்டு நிற்பார். இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மள அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஓடும். வேறு எந்த ஒரு சிந்தனை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம கண்ணை முன்னோன்னா அவரோட முகம், அவர் திரும்பி நிற்கிறது, நடக்கிறது, இல்லை ஏதாவது கையாட்டி நம்மள்ட்ட பேசுறது. ஐயாவோட பரிபாஷைகள் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் அவர் கையாட்டுற அந்த சைகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நான் வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த கல்லில் படுத்திருக்கும்போது நிறையா வாட்டி நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்க, நல்லா மனமாற வந்து ஐயாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கல்லை சுற்றி வந்து அந்த கல்லில் படுத்துருங்க. இது மட்டும் இல்லாமல், இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க தொந்தரவுகள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு காலில் இருந்த பிரச்சனை, இடுப்பில் இருந்த பிரச்சனை, என்னால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குனிஞ்சிருக்க முடியாது. குனிய நிமிர இருந்தேன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு பாம்பே வருதுனால ஐயோ ஓடுறா அப்படின்னா என்னால் எந்திரிச்சு விட முடியாது. கடிச்சா பரவாயில்ல, ஒரு கடி கடிச்சிட்டு போகுது, என்னால் எந்திரிக்க முடியாது, பொறுமையாக தான் நம்ம நடக்கணும், பரவாயில்ல அப்படின்ற இருந்த ஒரு இடம். இங்கே வந்து ஆனால் வந்து உடனே ஒரு 2 நாள் தான் இருக்கும், உடனே எல்லாமே சரியாகி எல்லாமே கிளியர் பண்ணி இப்போ ஐயாவுக்கு நான் தான் வந்து பூஜை பண்ணுற அளவுக்கு குனிஞ்சு நிமிந்து எல்லாமே நைட்டு பூஜையிலேருந்து எல்லாம் நான் தான் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஐயா வந்து என்னை இந்த இடத்துல வச்சிருக்காருங்கும் போது எனக்கு சந்தோஷம். இந்த இடத்துல காலடி வைக்கிறதுக்கே வந்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்பாங்க. ஆனால் ஐயா வந்து என் கையால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு என்னை இந்த இடத்துல வழி நடத்தி வச்சிருக்கிறாரு.